வணிக சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்திய இந்தியன் ஆயில். வீட்டு பயன்பாட்டு சிலிண்டருக்கும் சிக்கல். உணவகங்களை நம்பியிருக்கும் முதியோர் பேச்சுலர்ஸ் கவலை. வணிக சிலிண்டர் விநியோகத்தை இந்தியன் ஆயில் நிறுத்தியிருக்கிறது. வீட்டு பயன்பாட்டு சிலிண்டருக்கும் சிக்கல். ஈரான் இஸ்ரேல் போர் நடந்து வரும் நிலையில் அதோடைய தாக்கம் நம் நாட்டிலும் குறிப்பாக தமிழகத்திலும் எதிரொலிக்கிறது. என்ன செய்ய போகிறது மத்திய அரசு என்ற கேள்வி எழுகிறது. கச்சா எண்ணெயை தொடர்ந்து சமையல் எரிவாயு சிலிண்டருக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தற்போது நம்முடைய இணைப்பில் பொருளாதார நிபுணர் திரு சோமவள்ளியப்பன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். வணிக சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால பெங்களூருல உணவகங்கள் மூடப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலும் ஓரிரு உணவகங்கள் மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியே நிலைமை சென்று கொண்டிருந்தால் என்னதான் தீர்வு? உலகத்துல பல பிரச்சனைகள் வருகிற போது அந்த பிரச்சனையுடைய பாதிப்பு தான் செய்யணும். நம்முடைய நாட்டுல மிக அதிக அளவுல சமையல் எரிவாயுவை நாம் அறிமுகப்படுத்தி பெரும்பாலான குடும்பங்களும் பெரும்பாலான வணிக நிறுவனங்களும் இப்போது எரிபொருள் என்றால் அது இந்த நேச்சுரல் கேஸ் தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இவை இந்தியாவில் உற்பத்தி ஆகிறது ஒரு அளவிற்கு தான். 60% மேலான தேவையை நாம் வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வருகிறோம். அதிலும் குறிப்பாக நாம் வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வருவது வளைகுடா நாடுகளில் இருந்து அந்த ஹெர்முஸ் வழியாகத்தான் கிட்டத்தட்ட நாம் இறக்குமதி செய்வதில் 80% வருகிறது. 10-11 நாட்களாக தொடர்ந்து அங்கே போர் நடக்கிற காரணத்தினால் கப்பல்கள் அங்கே விநியோகித்து நிற்கின்றன. அவை வரவில்லை என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. அதனால மூலப்பொருள் வராததனால் இங்கே ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. பெட்ரோல் நம்மிடம் பெட்ரோல் டீசல் போதிய அளவு ஈர்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது மத்திய அரசு. அதே சமயத்தில் வணிக ரீதியான அந்த கேஸுடைய விலையை அதிகமாக உயர்த்தினார்கள். அடுத்தபடியாக இப்போது ஒரு கமிட்டி போட்டிருக்கிறார்கள். அந்த 3 நபர் கமிட்டி எவ்வளவு சிலிண்டர்களை எவ்வளவு உற்பத்தியை நாம் வணிக நிறுவனங்களுக்கு கொடுக்கலாம், எவ்வளவு உற்பத்தியை குடும்பங்களுக்கு கொடுக்கலாம் என்பது குறித்து முடிவெடுப்பதற்காக ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். இப்போதைக்கு அவர்கள் வணிக நிறுவனங்களுக்கு கொடுப்பதை குறைத்திருக்கிறார்கள் அல்லது தடை செய்யவில்லை, குறைத்திருக்கலாம் அல்லது அவர்கள் கொடுப்பதை மடைமாற்றி குடும்பங்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கலாம். குடும்பங்களுக்கு வாங்குவதையும் கூட 25 நாட்களுக்கு ஒரு முறைதான் 2வது சிலிண்டர் புக் செய்யலாம் என்பது போன்ற கட்டுப்பாடுகளையும் முன்வைக்கிறார்கள். இது நம்முடைய அமைப்பில் ஏற்பட்டிருக்கிற ஒரு சிக்கல். இதற்கு உடனடியாக யார் நினைத்தாலும் கொண்டு வர முடியாது. மூலப்பொருட்கள் அங்கிருந்து வர வேண்டும், அவற்றை வைத்து செய்ய வேண்டும். அநேகமாக இந்த குழு ஒரு முடிவு செய்து எந்த அடிப்படையில் எந்த வணிக நிறுவனங்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அநேகமாக கொடுப்பார்கள். அது எந்த அளவிற்கு கொடுக்கலாம் என்பதை ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டும். காரணம் கிட்டத்தட்ட 33 கோடி கனெக்ஷன்ஸ் நம்முடைய எல்பிஜி கனெக்ஷன்ஸ் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். குடும்பங்களுக்கு கொடுக்க வேண்டியது மிக அவசியம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்த்தோம். யாருக்கு முன்னுரிமை அளித்து சிலிண்டர் கொடுப்பது என்பதான விஷயத்தை சொல்லியிருக்கிறீர்கள். இது தற்காலிக தீர்வாகத்தானே அமையும். நிரந்தர தீர்வாக என்ன விஷயத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள்? நிரந்தர தீர்வாக போர் நிறுத்தப்பட வேண்டும். போர் நின்ற பிறகு அந்த ஹெர்முஸ் வளைகுடா வழியாக அந்த எரிவாயு வர வேண்டும். அந்த பிறகு நம்முடைய பாட்லிங் பிளான்ட் இவற்றுக்கு மாற்று செய்ய முடியும். இந்த நிரந்தர தீர்வை யார் முடிவு செய்வது? நம்மால் முடிவு செய்கிறார். நாம் இந்த கேஸிலிருந்தும் மாற்று எரிபொருளுக்கு மாற வேண்டும், மின்சாரத்திற்கு மாற வேண்டும். இவையெல்லாம் நீண்ட கால நிரந்தர தீர்வுகளாக இருக்கும். பெட்ரோல் டீசல் போன்றவை இந்த எரிவாயு போன்றவற்றை இப்போ ஐரோப்பாவும் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஐரோப்பாவுக்கு நிரந்தரமாக ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கான அந்த குடும்பத்தினுடைய அந்த வீட்டினுடைய தட்பவெப்ப நிலையை சரி செய்வதற்கே அவர்களுக்கு கேஸ் தேவைப்படுகிறது. நாம் எல்லாம் இப்போது 26 டிகிரி 27 டிகிரி இருந்து கொண்டிருக்கிறோம், 30-35 இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு 4-5 டிகிரியில் தான் அவருடைய வெளியிடங்கள் இருக்கும். வீட்டையே பதப்படுத்திக் கொண்டால்தான் சூடுபடுத்திக் கொண்டால்தான் வாழ முடியும். அங்கே பைப்புகளில் தண்ணீர் வரும் என்கிற நிலைமை. அங்கே கேஸ் இல்லை. ஆக அவர்களும் இப்போது போர் நிறுத்தும் நிலைமை மாறும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இப்படிப்பட்ட பொருட்களுடைய நுகர்வை நாம் சார்ந்திருக்கிறோம். இந்த நுகர்வுக்கான மூலப்பொருள் வெளிநாடுகளிலிருந்து வருகிறது. இது ஒரு சிக்கலானது. நாம் இதற்கு மாற்று என்பது மாற்று எரிபொருள்களை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாம் உருவாக்கி தொடர்ந்து செய்ய வேண்டும். இது நீண்ட காலத்தில் இப்பொழுது நிலைமை சரியானால்தான் இது மாற்றம் முடியும்.
இதேபோல கச்சா எண்ணெயிலும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கான தீர்வு என்னவென்றும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தற்போதைக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் தொடர்பாக இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சோமவள்ளியப்பன்.